வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி. இந்தியா நியூசிலாந்து அணிகள் இன்று மோதல். பிரிட்டனில் இந்திய துணை தூதரகம் திறந்து வைத்தார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். சென்னை புறநகர் ரயில்கள் ரத்து, கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர் போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம். இந்தி திணிப்பு, தொகுதி சீரமைப்பு உட்பட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை என தகவல். அமெரிக்கா கைவிட்ட நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா தீவிர தாக்குதல், 25 பேர் பலி. திபெத்தில் நிலநடுக்கம், ரிக்டரில் 4.0 பதிவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஐரோப்பிய நாடான பிரிட்டனில் புதிதாக இந்திய துணை தூதரகத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திறந்து வைத்தார். இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து நாடுகளுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இதற்காக கடந்த 4ஆம் தேதி டெல்லியிலிருந்து புறப்பட்டு இங்கிலாந்து சென்றார். இந்நிலையில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பிரிட்டனின் மான்செஸ்டரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்திய துணை தூதரகத்தை நேற்று திறந்து வைத்தார். அப்போது பிரிட்டனுக்காக இந்தியாவின் புதிய தூதரக ஜெனரலாக விசாகா யதுவன்ஷி பொறுப்பேற்றார். இந்த நிகழ்ச்சியில் பிரிட்டன் துணை பிரதமர் ஏஞ்சலா ரெய்னர், இந்தோ பசிபிக் நாடுகளுக்கான பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் கேதரின் வெஸ்ட் ஆகியோரும் பங்கேற்றனர். பின்னர் அங்குள்ள ஓல்டு டிராஃபோர்ட் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரிட்டன் வாழ் இந்தியர்களை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். பிரிட்டனில் உள்ள கவுண்டி அணியான லங்காஷர் பெண்கள் கிரிக்கெட் அணியினரையும் அவர் சந்தித்தார். சென்னை புறநகர் ரயில்கள் இன்று ரத்து செய்யப்படுவதால் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இது குறித்து மாநகர் போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை கடற்கரை மற்றும் எழும்பூர், கோடம்பாக்கம் ரயில் நிலையங்களுக்கு இடையே புதிய ரயில் தண்டவாளம் அமைக்கும் பணி நடைபெற உள்ளதால் இன்று காலை 5:10 மணி முதல் மாலை 4:10 மணி வரை சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம், செங்கல்பட்டு செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு சென்னை கோடம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம், செங்கல்பட்டிற்கு ரயில்கள் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. எனவே அவ்வழித்தடத்தில் பயணம் செய்யும் பயணிகளின் நலன் கருதி மாநகர் போக்குவரத்து கழகம் இன்று தாம்பரத்திலிருந்து பிராட்வேக்கு 25 பேருந்துகள், கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து பிராட்வேக்கு 20 பேருந்துகள் மற்றும் பல்லாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து செங்கல்பட்டிற்கு 5 பேருந்துகள் என 50 பேருந்துகள் கூடுதலாக இயக்க உள்ளது. மேலும் பயணிகளின் தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்துள்ளது. உக்ரைனின் டோனெட்ஸ்க், கார்கிவ் மற்றும் ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 6 குழந்தைகள் உட்பட 25 பேர் பலியாகியுள்ளனர். உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தொடுத்த போரானது 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வருகிறது. இந்நிலையில் அமெரிக்கா கைவிட்டதால் உக்ரைன் மீது மீண்டும் தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளது. கிழக்கு பிராந்தியமான டோனெட்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள டோப்ரோபில்லாவில் ரஷ்ய படைகள் இரவு நேரத்தில் திடீர் தாக்குதல் நடத்தின. ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அடுக்குமாடி குடியிருப்புகள், நிர்வாக கட்டிடங்கள், கார்கள் உள்ளிட்டவை சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. முதற்கட்ட தகவலின்படி 3 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. இதையடுத்து 25 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பலி எண்ணிக்கை உயரலாம் என அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற தயார் என செலன்ஸ்கி கூறியிருந்தாலும் அமெரிக்கா கைவிட்ட நிலையில் இந்த இரவு நேர தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் இன்று மோதுகின்றன. 9வது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டி துபாயில் இன்று நடைபெற உள்ளது. இதில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன. இந்நிலையில் சாம்பியன்ஸ் டிராபியில் விராட் கோலி இதுவரை 17 போட்டிகளில் விளையாடி 746 ரன்கள் அடித்துள்ளார். இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் மேலும் 46 ரன்கள் அடித்தால் சாம்பியன்ஸ் டிராபியில் அதிக ரன்கள் அடித்த வீரர் என்ற சாதனையை படைப்பார். இந்த பட்டியலில் வெஸ்ட் இண்டீஸின் கிறிஸ் கெயில் 791 ரன்களுடன் முதலிடத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றில் அதிக ரன்கள் அடித்த இந்திய வீரர் என்ற சாதனையை விராட் கோலி படைத்துள்ளார். தமிழகத்தில் விரைவில் அமுல் பால் கிடைக்கும் என்று அமுல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அமித் வியாஸ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இயற்கை வேளாண்மையில் விளைந்த பொருட்களின் கண்காட்சி நடைபெற்றது.
அதில் பங்கேற்ற அமுல் நிர்வாக இயக்குனர் அமித் வியாஸ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அமுல் நிறுவனம் இயற்கை உர தயாரிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் தென்னிந்தியா முழுவதும் தங்கள் உரத்தை விற்பனை செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் சித்தூரில் உள்ள கிளை தொடங்க உள்ளதாகவும் அங்கிருந்து பெங்களூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பால் வழங்க உள்ளதாகவும் அமித் வியாஸ் தெரிவித்தார். புதுச்சேரியில் ஷப்னம்ஸ் ஃபெர்டிலிட்டி ஜைனிக் நிறுவனம் மார்ச் மாதம் முழுவதும் மகப்பேறு மகளிருக்கு இலவச ஆலோசனைகள் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. உலக மகளிர் நாளையொட்டி இந்த மாதம் முழுவதும் 1.25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள IVF சிகிச்சை 85,000 ரூபாய் செலவில் வழங்கப்பட உள்ளதாக மருத்துவமனை இயக்குனர் ஷப்னம் தெரிவித்தார். இப்போ ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்குது. உமன் சைடு அண்ட் ஜென்ஸ் சைடு போத் சைட்ஸ்ல இருந்து இப்போ ஃபர்டிலிட்டி ஆர் பிரெக்னன்சியோட சான்சஸ் குறைஞ்சிட்டே வருது. இன் ஜெனரலா நம்ம எல்லாருக்கும் தெரியும், லேடிஸோட ஏஜ் இன்க்ரீஸ் ஆனா ஃபர்டிலிட்டி கொஞ்சம் குறையும். ஆனா இப்போ ரீசெண்ட் காலத்துல நம்ம என்ன பாக்குறோம், நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைல், ஒர்க் ஹேபிட்ஸ், கேட்ஜெட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனதுனால முன்னாடி லேடிஸ் ஃபர்டிலிட்டி காசஸ் 40% இருக்கும், ஜென்ஸ் காசஸ் 40% இருக்கும், 20% அன்னோன் காசஸ் இருக்கும், இல்ல அதர் காசஸ் இருக்கும். இப்போ ஜென்ஸ் சைட்ல காசஸ் இப்போ 60% இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ பிரெக்னன்சி பத்தி லேடிஸ் மட்டும் வரி பண்ண தேவையில்லை. இது இன் ஜெனரலா ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு சைட்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு பிரெக்னன்சி கரெக்ட் டைம்க்கு கொண்டு வரலன்னா நம்ம பெரிய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு போற மாதிரி இருக்கும். தனது நிலத்தை காணவில்லை என்றும் கண்டுபிடித்து தரவில்லை என்றால் குடும்பத்துடன் கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக தொண்டியில் முன்னாள் பேரூராட்சி கவுன்சிலர் போஸ்டர் ஒட்டியுள்ளதால் பரபரப்பு நிலவியது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேரூராட்சி தெற்கு தோப்பு பகுதியை சேர்ந்த தர்மராஜ் என்பவர் முன்னாள் பேரூராட்சி கவுன்சிலராக உள்ளார். இவரது பெயரில் தந்தை சோனியின் பெயரில் சின்னத்துண்டி கிராமத்தில் பட்டா எண் 60 1 ஹெக்டர் 28 ஏக்கர் பரப்பளவில் தஞ்சை நிலம் உள்ளது. அந்த நிலத்திற்கு கடந்த 2024ஆம் ஆண்டு வரை சோனியின் இன்சூரன்ஸ் கட்டியுள்ளார். மேலும் தொண்டி கூட்டுறவு வங்கியில் விவசாய கடன் பெற்று அதனை கட்டி வருவதாகவும், ஆனால் தற்போது தனது தந்தை சோனியின் பெயரில் உள்ள அந்த நிலம் காணாமல் போனதால் அதனை கண்டுபிடித்து அளவீடு செய்வதற்கு சர்வேயருக்கு பணம் கட்டப்பட்டுள்ளது என்றார். இந்நிலையில் இடத்தை அளக்க அதிகாரிகள் யாரும் வராததால் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் கண்டுகொள்ளாததால் நிலத்தை கண்டுபிடித்து தருமாறும், நிலம் கிடைக்கவில்லை என்றால் வரும் 10ஆம் தேதி திங்கட்கிழமை குடும்பத்துடன் கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் நகர் முழுவதும் தர்மராஜ் போஸ்டர் ஒட்டியுள்ளார். சினிமா ஒன்றில் வடிவேலு கிணத்தை காணவில்லை என்று சொல்வது போல தன்னுடைய தந்தை பேரில் உள்ள பட்டா நிலத்தை காணவில்லை என குறிப்பிட்டு சாமானியர் ஒருவர் நகர் முழுவதும் ஒட்டியுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன், வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வரேன். லோனும் வாங்கி சொசைட்டியில் லோனும் வாங்கி நான் தான் கட்டிட்டு வர்றேன். ஆனால் 93 நிலத்தை மட்டும் இதுவரை காணவில்லை. நிலத்தையே நிலத்தை காணான்னு சொல்லிட்டு விஏ ஓட்ட சொல்லும்போது பணம் கட்டுங்க அளந்தவன் சொன்னார். பணமும் கட்டியிருக்கேன். 31/8 மாதம் கட்டியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் அவர் அளந்ததில்லை. அதுக்கு நாட்டி நான் என்ன செஞ்சேன், நோட்டீஸ் அடித்து உண்ணாவிரதம் இருக்க போகிற நிலத்தை காணான்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் நோட்டீஸ் அடித்து ஒட்டியிருக்கேன். ஆனால் நோட்டீஸ் அடித்து ஒட்டி 5 நாளாச்சு. நோட்டீஸ் ஒட்டி எந்த நடவடிக்கையும் இல்லை. கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சுகாதாரமற்ற நிலையில் உள்ள நடைபாதையை சீரமைக்க வேண்டும் என்றும், மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு நோய் தொற்று ஏற்படுவதை தடுக்க துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்று வட்டார கிராம மக்களின் தலைமை மருத்துவமனையாக கொடைக்கானல் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் பயன்படுத்தும் நடைபாதையில் திறந்த வெளியில் கழிவுநீர் செல்வதாலும், பொதுமக்கள் பாதையை கழிப்பிடமாக பயன்படுத்துவதாலும் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளுக்கு மேலும் பல நோய்கள் தொற்று நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட கொடைக்கானல் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கொடைக்கானல் வாழ் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். கேவி குப்பம் தொகுதியில் மாற்றுத்திறனாளிகள் சார்பில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழாவில் ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் நடுப்பேட்டை பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் குடியாத்தம் நகரமன்ற துணைத் தலைவர் மோகன்ராஜ் கலந்து கொண்டு நலிந்த மற்றும் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு சேலை மற்றும் மளிகை பொருட்களின் தொகுப்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் முன்னாள் நகர் மன்ற உறுப்பினர்கள் கேப்டன் கருணா, கார்த்திகேயன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதேபோன்று குடியாத்தம் நடைபாதை வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் தமிழ் செல்வி தலைமையில் மகளிர் தின விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் நந்தம்பாக்கம் ஊராட்சியில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் மாவட்ட கவுன்சிலர் ஹரி, ஒன்றிய கவுன்சிலர் பாலகிருஷ்ணன், முன்னாள் ஊராட்சி செயலாளர் நாளியப்பன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாகவும் 181 செயலியை தெரியப்படுத்தும் விதமாகவும் விழிப்புணர்வு ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. பள்ளி கல்லூரி மாணவியர் காவல்துறையினர் பங்கேற்ற இந்த போட்டியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் கொடிசேத்து தொடங்கி வைத்தார். முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மேலும் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தென்காசியில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு கேட்டு கடைகளிலும் வீடுகளிலும் கையெழுத்து பெறும் இயக்கத்தை பாஜகவினர் முன்னெடுத்துள்ளனர். மாவட்ட பாஜக தலைவர் ஆனந்தன் ஐயசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த இயக்கத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோடன் சீதா பழனிசாமி கலந்து கொண்டார். பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் ஆர்வத்துடன் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்திட்டு தங்கள் முகவரியும் செல்பேசி எண்ணையும் எழுதினர். காரைக்காலில் உலக மகளிர் நாளில் KMK பள்ளி நிர்வாகம் மற்றும் மாணவர்கள் சேர்ந்து 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு சேலைகள் வழங்கி சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் நகராட்சி ஆணையர் சத்யா, பள்ளி தாளாளர் மது கண்ணையன், மகேஷ் மான்சி கண்ணையன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். பள்ளி குழந்தைகள் தூய்மை பணியாளர்களுக்கு சேலைகளை வழங்கி மகளிர் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். குருவரெட்டியூர் பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் 1800க்கும் மேற்பட்டோருக்கு பரிசு பொருட்கள் அளிப்பதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருவரெட்டியூர் பகுதியில் அதிமுக MLA KC கருப்பண்ணன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சுமார் 1800க்கும் மேற்பட்டவர்களுக்கு அதிமுக சார்பில் பரிசு பொருள் வாங்குவதற்கான டோக்கன் வழங்கப்பட்டது. பின்னர் 77 நபர்கள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் 3 பேருக்கு தலா 1 கிராம் தங்க நாணயமும் மீதமுள்ள 74 பேருக்கு 74 வகையான வீட்டு உபயோகப் பொருட்கள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் 18 ஆடுகளை வெறிநாய்கள் கடித்து கொன்ற நிலையில் இழப்பீடு கேட்டு பெருந்துறை வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு சென்ற விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னிமலை அருகே ஓலப்பாளையத்தில் வெறிநாய்கள் கடித்ததில் 18 ஆடுகள் இறந்துவிட்டன. அவ்வாறு இறந்த ஆடுகளுடன் பெருந்துறை வட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இழப்பீடு கேட்டு செல்ல முயன்ற விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் குமரன் சிலை முன் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தியும் தமிழக வெற்றி கழகத்தின் மகளிர் அணியினர் முழக்கப்பட்டனர். இதில் திருப்பூர் மாநகரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் சித்தூர் சாலையில் வேகத்தடை அமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் பிச்சினூர்பேட்டையில் பள்ளியில் செயல்பட்டு வரும் பகுதியில் நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அதிவிரைவாக செல்வதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன. இப்பகுதியில் வேகத்தடை அமைக்க கோரி பலமுறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் இன்று பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து விரைந்து வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சு நடத்தி அப்பகுதியில் வேகத்தடை அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறும்
என்று உறுதியளித்தனர். இதனை அடுத்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். மகளிர் நாளையொட்டி உலக இரும்பு பெண்மணிகள் செய்யும் பயிற்சியான யோக் வாக், டயர் பிளிப், ஃபார்மர்ஸ் வாக், லாக் பிரஸ் ஆகியவற்றை தமிழ்நாட்டு பெண் செய்து திறமையை வெளிப்படுத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த இந்தியாவின் இரும்பு மனிதன் கண்ணன் என்பவரின் மனைவி அஜிலா இந்த பயிற்சியினை உடற்பயிற்சி நிலையத்திலும் அதன் எதிரே உள்ள மைதானத்திலும் நிகழ்த்தினார். இந்த பயிற்சி தென் தமிழகத்தில் இங்கு மட்டும்தான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பொள்ளாச்சியில் NIU கல்வி நிறுவனங்கள், யுவசக்தி மகளிர் நல சங்கம் ஆகியன இணைந்து உலக மகளிர் நாளை கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களித்தவர்களுக்கு யுவசக்தி விருதுகள் வழங்கப்பட்டன. இதில் NIU கல்வி நிறுவனங்களின் தலைவர் மாணிக்கம் கலந்து கொண்டு யுவசக்தி விருதுகளை வழங்கினார். ஸ்வர்கா அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் சொர்ணலதா, ராணே நிறுவன தலைமை நிர்வாகி கௌரி கலையரசம் மற்றும் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. மாணவியருக்கு கல்வி ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் ஹரிஹர சுதன் மற்றும் ஆசிரியர்கள், மாணவிகள் கலந்து கொண்டனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அகில இந்திய சட்ட உரிமை கழகத்தின் 5ஆம் ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு அமைப்பின் தலைவர் ராஜகுமார பாண்டியன் தலைமை தாங்கி அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காய்கறி பிரியாணி, தக்காளி சோறு, தயிர் சோறு, எலுமிச்சை சோறு, புளிச்சோறு ஆகிய 5 வகையான உணவுகள் வழங்கப்பட்டன. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளும் அவர்களுடன் உள்ள உதவியாளர்களும் உணவுகளை வாங்கி சென்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உலக மகளிர் நாளையொட்டி அதிமுக சார்பில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அதிமுக மாவட்ட செயலாளர் இளங்கோவன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார். அப்போது அதிமுக ஆட்சியில் பெண்களின் நலனுக்கு செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கரன், நகர செயலாளர் மோகன் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள வெள்ளக்கால்வாய் பாலம் சேதமடைந்துள்ளது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் புகார் அளித்துள்ளார். திசையன்விளை அருகே அழகாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட கடைங்குளம் சாலையில் வெள்ள கால்வாய் பாலத்தின் கான்கிரீட் கம்பிகள் மேல் நோக்கி எழுந்துள்ளன. தடுப்பு சுவர்களும் சேதமடைந்துள்ளன. இந்த சாலை வழியே செல்லும் மக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள இந்த பாலத்தை சீரமைத்து தரக்கோரி காங்கிரஸ் பிரமுகர் காமராஜ் டேனியல் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கேரள மாநில பக்தர்கள் பறவை காவடி எடுத்து வழிபாடு செய்தனர். திருச்செந்தூர் முருகன் கோவில் மாசி திருவிழா மார்ச் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் இன்று கேரள மாநிலத்தில் இருந்து குழுவாக வந்த பக்தர்கள் தெப்பக்குளம் அருகே ஒன்று கூடி பறவை காவடி எடுத்து வந்தனர். சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட வாகனத்தில் மலையாளத்தில் முருகன் பாடல் முழங்க அதுக்கேற்றபடி பக்தர்கள் ஆடினர். அதை பார்த்த அங்கிருந்த பக்தர்கள் அந்த காட்சிகளை மெய்மறந்து பார்த்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களுடன் வந்த பக்தர் ஒருவர் சுமார் 20 வேலை அலகு குத்தி அங்கிருந்த பக்தர்களை பரவசப்படுத்தினார். மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள். சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி, இந்தியா நியூசிலாந்து அணிகள் இன்று மோதல். பிரிட்டனில் இந்திய துணை தூதரகம் திறந்து வைத்தார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். சென்னை புறநகர் ரயில்கள் ரத்து, கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர் போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம். இந்தி திணிப்பு, தொகுதி சீரமைப்பு உட்பட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை என தகவல். அமெரிக்கா கைவிட்ட நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா தீவிர தாக்குதல், 25 பேர் பலி. திபெத்தில் நிலநடுக்கம், ரிக்டரில் 4.0 பதிவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.